வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம அரிசி ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தொழிலை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் அதே போல் ப்ராஃபிட் அப்படின்றது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மினிமம் ஒரு பேக்குக்கு பார்த்திங்கன்னா ரூ. 150 வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு லாபங்கள் கிடைக்கும். அண்டு இதுவே நீங்கள் நேரடியாக உற்பத்தியாளர்கிட்ட இருந்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 200 வரையும் பார்த்திங்கன்னா லாபங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த அரிசி தொழில். இந்த பிஸ்னஸை நம்ம எப்படி பண்ணணும் அண்டு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நல்ல குவாலிட்டியான ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 950 இந்த ப்ரைஸுக்கே பார்த்திங்கன்னா சப்ளை பண்ண இன்றைக்கி தயாராக இருக்கிறாங்க. அண்டு அதோடைய ரீட்டைல் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1300 1400 இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ரீட்டைலில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நடுவில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மினிமமான அளவுக்கு நம்ம மார்ஜின் வச்சு மார்க்கெட்டிங்கை கவர் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டிங் கவர் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆவரேஜாக ஒரு 100 பேக் அரிசியை ஹோல்சேலாக கொள்முதல் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு பேக்குக்கு நீங்கள் ஒரு ₹300 மார்ஜின் வச்சு அப்போ ₹30,000 லாபம் பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை சேல்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ₹150 ₹200 ஒரு பேக்குக்கு நீங்கள் மார்ஜின் வச்சு சப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த சேல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அதே போல் அந்த சேல்ஸோடைய வேல்யூ ரைஸ் ஆகிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்கும். அப்போது நம்ம எப்படி இப்போ சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ₹900 ஒரு சிப்பம் வாங்குறீங்கன்னா 26 கிலோ பேக்கு, அது டிரான்ஸ்போர்ட்டேஷனோடு சேர்த்து ஒரு ₹950 இந்த ப்ரைஸுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பேக்குக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ₹150 இந்த மாதிரி மார்ஜின் வைக்கலாம். ஸோ அப்போ ₹1100 பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டர்ஸ் நீங்களாகவும் போயிட்டு எடுக்கணும். ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஹோட்டல் ரன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி சப்ளை பண்ணலாம். அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டோ அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீட்டைல் கடையிலேயே தான் போயிட்டு பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலையை விட நீங்கள் ஒரு ₹100 ₹150 கூட கம்மியாக கொடுக்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெஸ்ஸு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஹாஸ்டல்ஸ்லாம் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேக் சப்ளை பண்ணுறீங்க உங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாக. அண்டு இதையெல்லாமல் உங்ககிட்டே ஒரு ரீட்டெயிலில் ஒரு 10 பேக் வாங்குகிறாங்க. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 20 பேக் ஆச்சு. அப்போது ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 600 பேக் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ அந்த 600 பேக்குக்கும் ஒரு பேக்குக்கு ₹150 அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்ஜின் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 90,000 பக்கமாக லாபங்கள் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டிங் பற்றி யோசிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரு அதிகமான மார்ஜினை வச்சு சேல்ஸ் பண்ண விரும்புகிறத விட ஒரு மினிமமான மார்ஜின் வச்சு நம்மளுடைய சேல்ஸ் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அந்த ஆர்டர்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா மற்றவங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸை விட நம்ம கம்மியான அளவுக்கு தான் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் அந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் ஸ்டோரோ அப்படி இல்லைன்னா டிமார்ட்டோ வால்மார்ட்டு இந்த மாதிரியான கடைகளுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க மினிமமான மார்ஜின் வச்சு தான் அவங்களுடைய சேல்ஸ் வேல்யூ ரைஸ் பண்ணுறாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அதை தான் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்குது அண்டு குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா
ஏன்னா அந்த மாதிரி அந்த சேல்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக்குறப்ப உங்களோட டேர்ன் ஓவரும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அந்த மார்ஜினும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு மினிமமான ப்ராஃபிட் ரேஞ்சை வந்து செட் பண்ணி உங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து பாருங்கள். ஏன்னா இந்த அரிசி அப்படின்றது பார்த்திங்கன்னா தினசரி வந்து எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்து மாறிடுச்சு, சரிங்களா? அண்ட் அதனால தான் இதோடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஹோல்சேலர்ஸ்டேருந்து எடுத்து சப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு எத்தனை பேக் வந்து உங்களால் சப்ளை பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களால் வந்து நோட்டிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா நேரடியாக மில்லில் இருந்தே நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணலாம். அதாவது அரிசி உற்பத்தியாளர்கிட்ட இருந்தே ஒரு லோடாக பார்த்திங்கன்னா எடுக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா இன்னமும் அதிகமாகும். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பெருசாக இந்த பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஒரு ப்ரொசீஜரும் இல்லை. மினிமம் ஒரு 1,00,000 ரூபாயை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதுமானது. அந்த இடத்துல நீங்கள் அரிசிகளை வந்து அடுக்கி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதாவது மெஸ்ஸு, ஹாஸ்டலு அண்டு இதை இல்லாமல் ஹோட்டல்ஸு அந்த மாதிரியான இடங்களில் ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் அரிசி வந்து ஹோல்சேல்லே வந்து ரீட்டைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியணும். ஸோ அதுக்கான அந்த பேம்ப்ளெட்டு அப்படி இல்லாட்டினா வந்து லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா மக்களுக்கும் வந்து அதிகமான அளவுக்கு தெரியும். அண்ட் அதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ரீட்டைலில் வந்து மார்க்கெட்டிங் பீப்புளே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா லோவஸ்ட்டு ப்ரைஸு, நல்ல குவாலிட்டியான ரைஸு அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா மக்கள் வாங்குகிறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய நியரஸ்ட்டு சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியணும். அண்ட் அரிசியும் பார்த்திங்கன்னா அதே போல் நல்ல குவாலிட்டியான ரைஸு 1 இயர் ஓல்டு, 2 இயர்ஸ் ஓல்டு இந்த மாதிரியான அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 900, 950 இந்த ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா வெறும் 34 ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம ஏரியாவில் ரீட்டைல் ப்ரைஸில் பார்க்குறப்ப ஒரு கிலோ மினிமம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா, 55 ரூபா இந்த ப்ரைஸுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எப்பயுமே இந்த அரிசி தொழில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது. அண்டு என்ன தான் போட்டிகள் அதிகமான அளவுக்கு இருந்தாலும் இதுக்கான தேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். அது வந்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா தினசரி நம்ம எல்லோருமே அரிசியை பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களால் ப்ராப்பராக இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குதுன்னா அரிசி சப்ளை பண்ணுறவங்களுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இவங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ தேவையான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா அரிசி கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நேரடியாக போங்க. நேரடியாக போய் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆன்லைன் மூலயமா எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் பண்ணிவிட்டு அண்டு லோடு வரல அப்படிங்கிற பட்சத்தில் அண்டு அவங்க சொன்ன ரைஸ் வந்து ஒரு குவாலிட்டியாக இருந்தது, வந்தது வேறு ஒரு குவாலிட்டி அப்படின்ற பிரச்சனை எதுவுமே வராது. அதுக்காக தான் நேரடியாக போங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.